பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன வீடியோல சொல்றது ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ பேச போறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்க போகுது. மார்க்கெட்ல கால் ஊனி நிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முழுக்க பார்க்க வேண்டியிருக்கும். அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, "அசோக் இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ." அந்த மாதிரி நான் இப்போ சொல்ல போற நாட்கள உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இந்த நாட்கள்ல நடக்க போகுது. இது உங்களோட ட்ரேடிங் லைஃபையே மாத்துறதுக்கான பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாட்கள் நார்மலான நாட்கள் இல்ல. ரேண்டமா சூஸ் பண்ணப்பட்ட நாட்கள் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் இந்த நாளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எந்த திசையில் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கவே முடியாத ஒரு வாலட்டிலிட்டி, அன்பிரெடிக்டபிலிட்டி இந்த நாட்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் அதுக்கப்புறமா மார்க்கெட் எந்த திசையில் போகும் அப்படிங்கிறதையும் இந்த நாட்கள் தான் முடிவு பண்ணுது. பில்டப் போதுமா? என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், ஆர்பிஐ பாலிசி ரெவ்யூ டேஸ். ஆர்பிஐ பாலிசினா முதல்ல என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, பேங்க்ஸ் எல்லாம் தாங்கிட்ட எவ்வளோ பணம் கையிருப்பு வைக்கணும், எங்கேருந்தெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வாங்கணும், இந்த மாதிரியான முக்கியமான டெசிஷன்ஸை ரெவ்யூ பண்ணுது யாரு? ஆர்பிஐ. இப்போ இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு இந்த பர்சன்டேஜோட விகிதாச்சாரம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஆர்பிஐ ரீவிசிட் பண்ணுது. தன்னோட பாலிசிஸையே ரீவிசிட் பண்ணி ரெவ்யூ பண்ற நாட்கள் இது வருஷத்துக்கு 6 முறை நடக்கும். இந்த ஷெட்யூலை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். நம்மளோட பை மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டப்பட மாதத்தில் இபி கட்டி பழகினவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஏன்னா ஆர்பிஐயோட பாலிசி ரெவ்யூவில் இந்த ரெட்டப்பட மாதங்களில் தான் நடக்குது. சரி, நடக்கட்டும், ஆர்பிஐ தன்னோட பாலிசியை தானே ரெவ்யூ பண்ணிக்கிட்டோம். இது என்ன அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது? நாட்டில் பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ முடிவு பண்ணுற முக்கியமான நாட்கள் இது. இது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் அட் பார் மேட்ச் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக நின்றுடும். ஆனால் மேட்ச் ஆகலைன்னா இந்த இடத்துல மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா? பிதாமகன் படத்தில் கருணாஸ் கேட்பார்ல, அண்ணே கம்பெனினா என்னண்ணே, அந்த மாதிரி மார்க்கெட்னா என்ன? நான், நீங்கள், அவர், இவர், பெரிய ஆள், சின்ன ஆள் எல்லாரும் இங்கே பங்குச்சந்தையில் பரிவர்த்தனையில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த மார்க்கெட். ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட விலையை மேலே ஏற்றவோ இல்லைன்னா கீழே இறக்கவோ பலம் பொருந்திய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த இடத்துல மார்க்கெட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட எதிர்பார்ப்பு என்ன? ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இந்த வாலட்டிலிட்டி. இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த டேட்ஸுக்கு 1-2 நாள் முன்னாடியிலேருந்து நீங்கள் நியூஸ் சேனல்ஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுற அந்த அனௌன்ஸ்மெண்ட், ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரேட் கட் இருக்கலாம், இல்லைனா ரேட் ஹைக் இருக்கலாம். இதை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகணும். நம்ம வீட்டு குழந்தைகளையே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன். எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிற குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு எள்ளுருண்டையை கொடுத்தா கூட அது சந்தோஷமாக வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே வேணாம்னு சொன்னேன்ல, எதுக்கு கொடுத்த அப்படின்னு சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 ரூபாய் சாக்லேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த குழந்தைக்கு ஒரு பார் சாக்லேட் பெரிய சைஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொண்டாடவும் சான்ஸ் இருக்குது. பார் சாக்லேட் கேட்குற இடத்துல 10 ரூபாய் சாக்லேட்டை கொண்டு போய் நீட்டினா தரையில் உழுந்து புரண்டு அழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது, அதுக்கு ஆர்பிஐ கொடுக்குற அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேட்ச் ஆகுதா இல்லையா? இதுதான் நம்ம அன்னைக்கு பார்க்குற அந்த வாலட்டிலிட்டிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். இந்த வாலட்டிலிட்டியை, இந்த மூவை ஒரு முறையாவது நீங்கள் ப்ராக்டிக்கலாக கண்கூடாக ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ஜன்மத்துக்கு மறக்காது. இந்த முறை அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏப்ரல் 6, 7, 8 தேதிகளில் கிடைக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நியூஸ் சேனல்ஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வர்ற அந்த நேரத்தில், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டியும், அனௌன்ஸ்மெண்ட் வர்ற அந்த செகண்டில் மார்க்கெட் காட்டுற அந்த வாலட்டிலிட்டியும், அதுக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் கொடுக்குற போக்கையும் நீங்கள் கண்கூடா பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவையே இது மாற்றும். கிளாஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் டிஎம்மில் வரும்.